வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். என்ன டாபிக்னா, தமிழக முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி தான் பெரிய பஞ்சாயத்து வந்து நடக்குது. நேத்து பாத்தீங்கன்னா திமுகவினர் டைம் ஸ்கொயர்ல முதலமைச்சருக்கு வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. டைம் ஸ்கொயர்ல, நியூயார்க்ல டைம் ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, அங்கே முதலமைச்சரை வரவேற்று நிறைய போஸ்டெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் செய்திகள் போட்டாங்க. டைம் ஸ்கொயரில் முதலமைச்சருக்கு வரவேற்பு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள்லாம் செய்திகள் போட்டாங்க. பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபேக்கு, எடிட் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம், ஒரிஜினல் புகைப்படம் கிடையாது அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுக்க, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே போட்ட போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நேற்று போட்ட வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா, திமுகவினர் சில வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இன்னைக்கு சில வீடியோக்களை வந்து காலையிலேருந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. அதில் என்ன குறிப்பிடுறாங்க தெரியுமா? ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஃபேக்கெல்லாம் கிடையாது, வேணா இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வடிவில் இந்த டைம் ஸ்கொயரில் பாருங்க, முதலமைச்சரை வரவேற்று போஸ்ட் வந்து போடப்பட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. இதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒத்துக்கிறோம், ஆனால் இதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. என்னன்னா, நேற்று போட்ட போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான போஸ்ட் தான். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டைம் ஸ்கொயரில் யார் வேணாலும் விளம்பரம் பண்ணலாம். $150-200 தான், 15 செகண்டுக்கு $150-200. அதை ஸ்பெண்ட் பண்ணால் யார் வேணாலும் விளம்பரம் வந்து பண்ணலாம். இப்போ அவசரமாக இந்த $150-200 வந்து கட்டி டைம் ஸ்கொயரில் விளம்பரம் வந்து பண்ணியிருக்கீங்க. நேற்று போட்டது ஃபேக்கு. ஃபேக் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா எதுக்காக தமிழக மீடியாக்கள் போட்ட பதிவை டெலீட் பண்ணுறாங்க? நேற்று ஃபேக்கு, இன்னைக்கு இப்படியெல்லாம் பாஜக கலாய்ச்சதுனால அவசரமாக காசை வந்து கட்டி 15 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. திமுக அங்கே இருக்கக்கூடிய இந்த அயலக திமுகவை சேர்ந்த அயலக அணி இருக்கிற திமுகவுடைய அயலக அணி, அந்த அணியை சேர்ந்தவர்கள் இது மாதிரி காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் சொல்ல, இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து இதில் வந்து நடந்துட்டு இருக்கு. பஞ்சாயத்து நம்பர் 2 என்ன தெரியுமா? அமெரிக்காவில் குவியும் முதலீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் சன் நியூஸ் எல்லாம் செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. பாஜகவுடைய வாதம் என்ன தெரியுமா? இங்கிருந்து அமெரிக்கா ஃப்ளைட்டை பிடிச்சி 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கோட் ஷூட்லாம் மாட்டிட்டு அங்கே போய் இங்கே தமிழகத்தில் சென்னை OMR சாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட வந்து MOU வந்து சைன் பண்ணிக்கிருக்காரு முதலமைச்சர். அதை இங்கேருந்தே தலைமை செயலகத்தில் இருந்து இது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு MOUவை இங்கே சைன் பண்ணியிருக்கலாம். இதை விட்டுட்டு அங்கே சான் பிரான்சிஸ்கோ போய் தமிழகத்தில் சென்னை OMR சாலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. சன் நியூஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நோக்கியா, பேபால், ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், மைக்ரோசிப், அப்ளைடு மெட்டீரியல்ஸ், இது மாதிரியான நிறுவனங்கள்கிட்ட MOU சைன் ஆயிருக்கு அப்படின்னு சன் நியூஸ் வந்து செய்தி போட்டாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முன்னாடியே சொல்லலை, நோக்கியா பார்த்தீங்க அப்படின்னா நாவலூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது நோக்கியா ஆஃபீஸு. பேபால் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் இருக்குது. ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. மைக்ரோசிப் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரியில் இருக்குது. அப்ளைடு மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது தான், நாங்கள் முன்னாடியே சொல்லலை. திமுகவினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோக்கியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா 450 கோடி ரூபாய் நோக்கியா நிறுவனத்தோட முதலீடு செய்ய வந்து MOU சைன் ஆயிருக்கு. இதனால 100 வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு MOU சைன் ஆயிருக்கு. 300 வேலை வாய்ப்புகள் உருவாகும். மைக்ரோசிப் அப்படிங்கிற நிறுவனம் 250 கோடி ரூபாய் முதலீடு வந்து பண்ண போகுது. 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகளை போடுறாங்க. பாஜக இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனம் இங்கேயே MOU வந்து சைன் பண்ணியிருக்கலாம். இதுக்காக சான் பிரான்சிஸ்கோ போய் சைன் வந்து பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, MOU சைன் ஆனால் மட்டும் அந்த நிறுவனம்லாம் வந்துடும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இன்வெஸ்ட் வந்துடும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. துபாய், இதுக்கு முன்னாடி ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டு பல MOU வந்து போட்டிருக்காரு, சைன்லாம் வந்து போட்டிருக்காரு. ஆனால் அந்த MOU போட்டதில் எவ்வளவு நிறுவனங்கள் ஆக்சுவலாக வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மி தான். அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது பஞ்சாயத்து நம்பர் 2. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எங்கே போக போகிறாருன்னா அமெரிக்கா போக போகிறாரு. எப்போ தெரியுமா? அடுத்த மாதம் செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஒரு 4-5 நாட்கள் பயணமாக பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா வந்து போகிறாரு. அமெரிக்கா நியூயார்க்கில் ஐநாவுடைய எதிர்காலம் பற்றிய உச்சி மாநாடு வந்து நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க போகிறாரு. அதுக்கு முன்னதாக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு ஒரு பெரிய கிரவுண்டில். அந்த கிரவுண்டு பேர் என்ன அப்படின்னா, நசாவ் வெட்டரன் மெமோரியல் கொலிசியம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கிரவுண்டு. இது வரைக்கும் 24,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக முன்பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பார்த்துக்கோங்க, இதுதான் ஆர்கானிக் புகழ்
24,000 பேர் முன்பதிவு செஞ்சு பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்காக அங்கே நியூயார்க்கில் வந்து போட்டி போட்டுக்கு இருக்காங்க. 24,000க்கும் மேற்பட்டோர். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டருடைய அமெரிக்க பயணத்தை ஒட்டி டைம்ஸ் ஸ்கொயரில் எவ்வளவு விளம்பரங்கள் வந்து வரும் பாருங்க, எவ்வளவு வரவேற்பு டைம்ஸ் ஸ்கொயரில் கொடுக்கப்படும் பாருங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு. இது நேச்சுரலான வரவேற்பு. ஆனால் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவினர் இங்கேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் அரேஞ்ச் பண்ணி டைம்ஸ் ஸ்கொயரில் பணத்தை கட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள், முதல் நாள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக்கான ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்ததுனால ஸ்பெண்ட் பண்ணி இப்போ வந்து இப்படி விளம்பரங்கள், வீண் விளம்பரங்கள் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல பெரிய ஒரு டிபேட் நடக்குதுங்க. அடுத்த மாதம் 26ஆம் தேதி ஐநாவுடைய பொது சபையில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஸ்பீச் கொடுக்க போறாரு அப்படிங்கிற செய்தியையும் பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம். அந்த அமெரிக்க பயணத்துக்கு பிறகு திமுக பாஜக இடையேயான விவாதம், பிரைம் மினிஸ்டருடைய அமெரிக்க பயணம் பற்றிய அப்டேட். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.